அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட புது வரவா நல்வரவா கண்ணன் ரவி வந்திருக்காங்க. உங்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நிறைய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கி ஏறக்குறைய பார்த்தா நிறைய டைரக்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் துபாயில் இருந்தாங்க, இப்போ இங்கே வந்திருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் நல்ல இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க சௌத்ரி சார் ஒரு 50 டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். 100 இல்லை 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 100 படம் 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்ததால் நிச்சயமாக நீங்களும் ஒரு 50 படம் குறையாமல் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே உட்காந்துருக்கும்போது சௌத்ரி சார் சொன்னார் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. உன்னை சீமா ரொம்ப சந்தோஷமாக திரும்பினார். நாங்கள் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சான்னு. இல்லைப்பா பையனோட டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. உண்மையாக தமிழ் சினிமாவோட டைம் சேஞ்ச் ஆகிருக்கு சார். அதாவது கடந்த வருடத்தில் முடியிறப்போ சிறைன்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய 25வது வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 26வது வருஷம் தொடக்கம் கூட பெரிய படங்கள்லாம் இல்லாமல் இந்த சின்ன படம், சின்னதாக ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சின்ன படம் இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தொடக்கம். அதுவும் கண்ணன் ரவி என்னென்னா பெரிய ஆர்டிஸ்ட், இதெல்லாம் முதல்ல கதையை சொல்லுங்கள், அது எனக்கு பிடிச்சிருந்தா நான் படம் பண்ணுறேன்னு சொல்கிறது. தமிழ் சினிமாவில் 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு கதை பிடிச்சா படம் பண்ணுறங்கிறது நீங்கள் சௌத்ரி சார் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கண்டென்ட் தான் இன்றைக்கி சினிமாவை சரியான பாதை கொண்டு செல்லக்கூடிய விஷயம். ஆடியன்ஸ் நிறைய புளிச்சு போயிடுச்சு. அவங்களுக்கு ஸ்லோ மோஷனில், ஹை ஸ்பீடில், லோங்கில், ஐயங்களில் பார்த்து ஒரு சொன்ன மாதிரி டைரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்துருக்கு. நான் கூட இந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ இது எப்படி வருது கதையாக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. முதல்ல இதை ஒத்துக்கிட்டதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த கதையை நிஷாந்த் நீங்கள் ரியலி யூ டன் கிரேட் ஜாப். அது ஒரு சீனும் ஒரு கேரக்டரும் அதுதான் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு புதுசான விஷயம். ஜீவாவுக்கு ஒரு ஹீரோயினே இல்லாமல் ஒரு கதையை கொண்டு போயிட்டு அழகாக ஏன்னா வழக்கமாக ஒரு ஜீவா ஒரு ஹீரோ ஹீரோயின் சாங்கு டூயட் அப்படிலாம் இல்லாமல் ஒரு புதுசான ஒரு மாற்றி யோசித்து அந்த கதையை ஒரு சின்ன கதையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. உங்களால் ஒரு 50 டைரக்டர் வர போகிறாங்க சினிமாவுக்கு. அது ஏன்னா நீங்கள் கண்ணன் ரவிக்கு ஏற்கனவே அது குரங்கு அது கல்லுவரை குடிச்சிச்சு பண்ண. அது ஏற்கனவே அண்ணே சார் 10 படம் பண்ணணும் 20 படம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார். இனிமேல் யார் நினச்சாலும் ஆண்டவனே நினச்சாலும் கண்ணன் ரவி 50 படம் இருக்கிறது யாரும் நிறுத்த முடியாது. அது தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நிச்சயமாக தமிழ் சினிமா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தமிழ் சினிமாவில் எல்லாருமே என்னென்னா இப்போது நாங்கள் பணம் சொல்லுவோம், கதை சொல்லும்போது சௌத்ரி சாரோ இல்லை இப்ராஹிம் ராவத்தரோ இல்லை யாரோ தமிழ் ப்ரொடியூசர் போய் தமிழில் கதை சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குன்னா நாங்கள் போயிட்டு ஒருத்தர்கிட்ட கதையை சொல்லி பிச் டேக் பண்ணு அதை இங்கிலீஷ் சொல்லி சார் இஸ் கம்மிங் இஸ் கோயிங் சார் அப்படின்னு எங்களுக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜில் கதையை சொல்கிற மாதிரி ஒரு அவலமான சூழ்நிலை தமிழ் சினிமாவில் இருக்குது. அது மாதிரி தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தமிழ் சினிமா நல்லா வளரும். அதுதான் இப்போ நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். இப்போ மறுபடியும் போயிட்டு நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கோம். அமேசான்கிட்ட கதை சொல்லணும்னா அமெரிக்கா ஆடியோ வரலப்பா. செக். நான் பேசுறது வருதுங்களா? ஓகே, இப்போ ஓகேவா? ஓகே டன் சார். ஏன்னா இப்போ உண்மையாகவே எங்களுக்கு ஒரு வருத்தமான இதுலேருந்து நாங்கள் மாற ஒரு நல்ல சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இனிமேல் வரும்போது நம்ம ரிலீஸ் தேதியை நாம் டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ரிலீஸ் தேதியை பாம்பேலையும் அமெரிக்காவிலும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான நிலைமை வந்துடக்கூடாது. நீங்கள் இப்போ உங்களோட பட்ஜெட்டில் திரையரங்கம், ஓடிடி, சேட்டலைட்டு, எஃப்எம்எஸ்னு இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி 100 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய படத்தை 400 500 ரூபாய்க்கு எடுத்து அவங்களாம் நம்ம படத்தை வாங்கின பிறகு ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சா இப்போ ஒரு 300 400 படம் படம் ரெடியாகி நிற்குது. தயவுசெய்து திரையரங்கங்கள் நல்லா இருந்தால் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். திரையரங்கத்தில் என்ன வசூல் வருமோ அந்த வசூலுக்கு நீங்கள் படம் எடுங்க. மீதி வரதெல்லாம் லாபத்தில் வச்சுட்டு சம்பளத்தை வச்சு அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க. இந்த எவனையும் போய் யாரும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுக்கு தான் இந்த படம் ஒரு உதாரணம். அதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதை எடுத்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் வரும். இப்போ போய் நான் போய் 16 வயசில் கதையை எப்படி சொல்கிறது?
இந்த கதையை இப்போ இந்த கதையை ட்ரிபிள் டி கதையை போய் ஒருத்தர் சொல்கிறதுக்கு வந்து வேற ஒருத்தரோட போய் சொன்னால் நிச்சயமாக அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. சிறை மாதிரி படங்களோட கதையை யார்கிட்டையும் சொல்லி அதை விளங்க வைக்கவும் முடியாது. அப்போது தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை நல்லா தெரிஞ்ச தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா நல்லா வளரும். அதர் லாங்குவேஜ் இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மொழியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான தயாரிப்பாளர் வரணும். அந்த வகையில் ஒரு நல்ல வரவாக கண்ணன் ரவி வந்திருக்காரு. அவருடைய குணமும் அவருடைய பண்புக்கும் அவருடைய நட்புக்கும் நம்முடைய தமிழ் சினிமா அவருக்கு எப்பவும் கை கொடுக்கும். வாழ்க வாழ்க கண்ணன் ரவி, நிஷாந்த், தீபக் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.